கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆம், இன்றைக்கு குடும்பங்கள் பல பிளவுபட்டு கணவன் மனைவி உறவில் கசப்புத்தன்மை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை இன்றைய சமூகத்தில் அதிகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இனி நற்செய்தியில் இயேசு நேரடியாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அடுத்தவர் பொருளுக்கு நபருக்கு ஆசைப்படாதே. அதாவது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் பிறர் மனைவியை விரும்பாதே என்பதே, அல்லது பிறர் கணவனை விரும்பாதே என்பதே. அவ்வாறு செய்தால் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்கிறார். ஆக விபச்சாரம் என்ற சொல் துரோகத்தை மையப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் மக்கள் யாவே இறைவனை விட்டு விலகிச் சென்றதை விபச்சாரம் என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்று தன் உடன்படிக்கையை நிலைநிறுத்த முடியாமல் கடவுளை விட்டு விலகிச் செல்லும் போது விபச்சாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக கடவுளை விட்டு விலகி வேற்று தெய்வத்தை வழிபடும் போது, தன் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ துரோகம் செய்யும் போது, பிறரின் பொருளையோ நபரையோ அபகரிக்க நினைக்கும் போது விபச்சாரம் என்று பொருள்படும். இந்த நிலை ஒருவருக்கு ஏற்பட வேண்டாம் என்று விரும்பினால் கடவுளை நம் வாழ்வில் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் எங்கே, கடவுளை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு குறிப்பிடுகிறது. எலியா இறைவாக்கினர் கடவுளுக்காக காத்து நிற்கின்றார். அந்த நேரம் சுழல் காற்று சுழன்றடிக்கிறது. இறைவன் அதில் தென்படவில்லை. அதாவது நமது குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது, அல்லது நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, கடவுள் நம்பிக்கையற்றவர்களாய் அந்த பிரச்சனையை நாம் அணுகும் பொழுது அங்கே இறைவன் தென்பட மாட்டார். இரண்டாவதாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அதிலும் இறைவன் தென்படவில்லை. மூன்றாவதாக தீப்பற்றி எரிகிறது, அதிலும் இறைவன் தென்படவில்லை. இறுதியாக மெல்லிய ஒலி கேட்கிறது, அதில் இறைவன் தென்படுகிறார். அந்த மெல்லிய ஒலி என்பது நம்பிக்கை கொண்டவர்களின் அடையாளம். கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை கொண்டவர்கள் குறைகுடம் போல் தழும்ப மாட்டார்கள், நிறைகுடமாய் இருப்பார்கள். அங்கேதான் இறைவன் குரல் கேட்கும். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தங்கள் குடும்பம் இறைவன் குரலை கேட்க வேண்டும் என்று விரும்பினால், ஆசைப்பட்டால் இறைவனை நம்புங்கள், அவரை மட்டுமே நம்புங்கள். அவரையே உங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டிருங்கள். அவரின்றி ஒன்றுமில்லை என்று நினைங்கள். இன்று நாம் பார்க்கும் பணமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் கடவுள் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஆக கடவுளை முன்னிறுத்துவோம், கடவுளை நம்முடைய வாழ்வாக்குவோம். நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.